அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக அதீதமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. சனியினுடைய பாதிப்பு இல்லாத ஒரு ஆண்டாகவும் சனி 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வலுவாக இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே சனி 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் முன்னேற்றத்திற்கு அதீதமாக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறார். கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் 3இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தவிடுபடியாக்குகிறது. அது மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அரசு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையில் வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை அதிரடியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும். 7.5 சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கான யோகத்தையும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில்துறையில் அசூர வளர்ச்சி பெற முடியும். புதிதாக துணிந்து இந்த தருணத்தில் எந்த விதமான முதலீடுகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். அவை மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்தவையாகவும் ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பு பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வருடத்தின் துவக்கத்தில் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் சஞ்சரிக்கிறாருங்க. ஏப்ரல் மாதம் வரை 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இலும் சஞ்சரிக்க போகிற ராசியின் அதிபதி 6ஆம் இடத்திற்கு செல்வது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் 6ஆம் இடத்தில் நல்லதொரு மாற்றம் நிறைந்து நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் 2024இல் குறைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பையும் நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மன வருத்தம் கஷ்டம் போன்ற சூழ்நிலைகளை மிக சிறந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல்வேறு விதமான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகி நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதிய மனை வீடு கட்டுதல் யோகம் மற்றும் பல்வேறு வகையில ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு சுக
சுகஸ்தானமாகிய 4ல் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக ராகுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது வலுவாக ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 10ல் மோட்சக்காரகரான கேது இருப்பது புதிதாக தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய மனக்குழப்பம், மன போராட்டம், சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானம் ஆகிய 10ல் இருப்பதால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தனுசு ராசிக்காரர்களின் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றன 2024ஆம் ஆண்டில். அது மட்டுமல்லாது செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு பிறகு 2, 3, 4, 5, 6, 7 ஆகிய இடங்கள்ல வலுவாக சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். செவ்வாயின் அமைப்பு புதிதாக நிலம், வீடு, வாகனம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 4 கிரக நிலைகளும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன 2024ஆம் வருடத்தில். இந்த 4 கிரக நிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் சில நேரங்களில் திடீர் தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இந்த கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது, அதிலும் குறிப்பாக சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பை பார்க்கும் போது நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் அதீத நன்மையும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, சனி மற்றும் மோட்சக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் 2024 மிகப்பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.